தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பொது தேர்தல் நடைபெறுகிற நேரம், இதற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் கடந்து போக முடியுமா? கட்டாயம். நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அது ஒரு சடங்கு. இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார். 8 ஆண்டுகள் கழித்து 57 தான் தேர்தலில் நின்றார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டாயமில்லை. ஆனால் 52 தேர்தலில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சியிலே இருந்த வேட்பாளர்களை ஆதரித்தார். அதை போல நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருகிறவர்களை நாம் இந்த தேர்தலிலே ஆதரிப்போம். இப்போது இருக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா அல்லது மாற்றப்பட வேண்டுமா என்பதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்களோட நிலை என்ன? அவருக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அதாவது நான் சொல்றது, நாம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஓபிஎஸ்ஸுக்காக நாம் என்ன உயிரை துறக்க முடியுமா? நம்ம வாழ்நாளை வீணாக்க முடியுமா? வாழ்நாள் போனால் வருமா? நான் ஏன் நீங்களாக கற்பனை இருந்தோம். அவர் ஒரு என்ன முடிவு எடுக்க போகிறாரோ தெரியல. எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் இப்போ யாரிடமும் பேசுவதில்லை. ஏங்க இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம். எல்லாம் ஒரு இப்போ அவர் ரமேஷ் சொன்ன மாதிரி இப்போ தேர்தல் வருது, அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கட்டும். நாம் யாரையும் குறை சொல்ல போகிறதில்லை. அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கூட்டணிங்கிற பேச்சே கிடையாது. எங்கள் பாதை தனி பாதை. நாங்கள் அதை தொடர்ந்து இன்னும் 10 வருஷமோ 50 வருஷமோ செய்வோம். தேர்தல் வர்ற பொழுது கூட்டணி தேவைப்படலாம். அப்படி கூட்டணி தேவைப்பட்டால் எங்களோடு சில பேர் நிற்கணும்னு ஆசைப்பட்டால் நிற்கட்டும். அவங்க அந்த அணி சார்பில், இந்த இயக்கத்தின் சார்பில் யாரும் தேர்தல் போட்டியிட மாட்டாங்க. இல்ல, அந்த அணி சார்பில் நிற்கணும்னா அவர்களிடம் நீங்கள் பேசணும்ல. உங்கள் இயக்கம் அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. அது சூடு பிடிச்சிருச்சே சார், இன்னும் நேரம் இல்லையே. எல்லாரும் கூட்டணியில இருக்கிறாங்க. இப்போ உங்க இயக்கத்துல இல்லை, நாங்கள் யாராவது கூட்டணி சேரணுங்கிற கட்டாயம் இல்லை. அது வற்புறுத்தவும் வேண்டாம். நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு மனசில் இருக்கு. அவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்தது. வினை திருப்பம் என்பது ஒருவன் மன திருப்பம், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இல்ல, திரு கேப்டன் அவர்களோடு நீங்க ஒரு அந்த கட்சியினுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் எது கேப்டன் திரு விஜயகாந்த் கட்சியினுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் இருந்தீங்க. அவர் ஈரோடு இருந்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்கல. இன்று திருமதி பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? All those chapters are over. என்னை பொறுத்தவரையில் அவற்றை பற்றி நான் கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை. யார் எங்கு போனாலும் நாங்கள் இருக்கிறோம், மக்கள் இருக்கிறார்கள், அதோடு சரி. எங்கள் பாதையில் நாங்கள் போகிறோம். தேர்தல் நடுவில் வரட்டும். தேர்தல் நேரத்தில் அதை பயன்படுத்த நாம் நம்முடைய லைனில் பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பது இருக்குது. நான் சொல்கிறது, தேர்தலில் நின்று நீங்கள் பதவிக்கு போய் சிலவற்றை அடைய முடியாது. ஒரே ஒரு உதாரணம், சம வாய்ப்பு சொன்னேன்ல, ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெள்ளைக்காரன் காலத்துக்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்றது. ஆங்கிலம் ஆட்சி மொழி, எல்லாருக்கும் சம வாய்ப்பு. பிரச்சனை வந்துதான் 1965 ஏன் மிகப்பெரிய கலவரம் வந்தது? அந்த சம வாய்ப்பு பறிக்கப்பட்டது. இந்தி தான் ஆட்சி மொழின்னு சொன்னாங்க. எந்த கட்சிகள்லாம் சேர்ந்தா போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தாங்களே கிளர்ந்திருந்தாங்க. எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்களோ அது போல தமிழ்நாட்டு மக்கள் தாங்களே இருந்தாங்க. எந்த கட்சியை ஆர்கனைஸ் பண்ணிச்சு? அறிஞர் அண்ணா அவருக்கு தெரியாது எல்லாம் ஆரம்பித்தது. அவர் அலர்றாரு அந்த வன்முறை செயல்களை கண்டு எப்படி நிறுத்ததுன்னு தெரியாமல். நாங்கள் கூட இருந்தோம். ஸ்பான்டேனியஸ் அப்சர்ட்
ரெண்டு கேள்வி சார். அதிமுக அனைத்து இந்தியா ரங்கராஜ் பேசுறேன். தெரியுதே. ஒருங்கிணைந்த அதிமுக தலைமையில் உருவாக்க ஒரு முயற்சி நடந்ததா? அப்படி ஒரு முயற்சி மறுபடியும் நடந்தா அது நீங்க கேட்க தயாரா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, அதிமுக உள்ள இருந்து நீங்க சொல்ற அத்தனை விஷயம் செய்ய முடியலையா? நீங்க தனி கட்சியா ஆரம்ப வேண்டிய அவசியம் அதிமுக செய்ய முடியலையா? அதுக்கான அமைப்பு இல்லையா? ஏன் நீ இன்னொரு மாற்று அமைப்பு பற்றி இப்போ யோசிக்க? அதாவது நான் பொதுவாக இப்போ சொன்னால் அரசியல் கட்சிகள் தே பிகம் என்டர்பிரைசஸ். அதாவது அரசியல் இயக்கம் அல்ல, அரசியல் வணிகமாகிடுச்சு. ஆகையினால நீங்கள் அரசியல் கட்சிகள் மூலம் இப்போ பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. அதாவது கெண்டையை போட்டு விரால் எடுக்கிறாங்கங்கிறாங்களே, அந்த மாதிரி எலெக்ஷனில் செலவு பண்ணிங்கன்னா எலெக்ஷன் ஜெயித்த பிறகு பணம் சம்பாதிக்கலாம், அவ்வளோதானே நடக்குது. வேறு என்ன சாதிச்சிங்க? என்னுடைய பார்வை ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது, பேசுகிறார்கள், அவ்வளவுதான். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. நான் ரொம்ப சிம்பிள். வசதி பழத்தங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணோம். வேற ஒன்றும் நான் சிந்தனை. நீங்கள் சில அரசியல் கட்சிகளை டெஃபினேஷன் பண்ணீங்க, வணிகமயமாக தான் அந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த விமர்சனத்திற்குள் அதிமுகவும் வருகிறது. அது நீரே சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். எம்ஜிஆர் வளர்த்த கட்சி அதிமுகவும் இன்றைக்கு அதிமுக இருக்கிற கட்சிக்கும் நீங்க என்ன பாக்குறீங்களா? இல்ல ஒன்றும் சம்பந்தம் இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்களும் கட்சியில இருந்தீங்க, மூத்த தலைவர் நீங்க. எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக இன்றைக்கு இல்லைன்னு சொன்னீங்க. அந்த நிலை ஏற்பட்டது. அது நம்ம வேலையில் ஆராய்வது. நாம வேற ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வோம். நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்களை தொடர்ந்து சந்திக்கிறோம், தொடர்ந்து சுற்றுப்பயணம் போகிறோம். சார், நீங்கள் அரசியலில் நீண்ட நாளாக இருக்கீங்க. விஜய்க்கு கூட்டம் கொண்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எது இல்லை, நீண்ட நாளாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கூடுவதற்கு காரணம் என்ன? அவருடைய உழைப்பு தான் காரணம். அவருடைய உழைப்பு, அவர் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு தான் காரணம். விஜய் எம்ஜிஆர் கிளைம் பண்ணிக்கிறாரு, அடுத்த எம்ஜிஆர் இல்லை, அவர் நிலைமை வேற. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நிலைமை சூழ்நிலை எல்லாம் வேற. நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். இவருடைய இப்போ அவருக்கு ஒரு பின்னணி இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள், பெரியார், அந்த மாதிரி அவர் ஒரு பின்னணி இருந்தது. விஜய்க்கு அப்படிலாம் பின்னணி இல்லை. அது சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. பின்னணி இருந்ததுனால ஒருவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ என்னை பார்த்தா இவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர்னா புரிஞ்சிக்க முடியும். நான் மட்டும் வேறு நாளாக உட்காந்தாக்கா இப்போ புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒரு பின்னணி இருந்ததுனாலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது விஜய் அவர்கள் அதுக்கு போராடணும். ஆனால் பின்னணி இல்லாததில் இன்னும் ஒரு நன்மை என்னன்னா, அவங்க செஞ்ச தப்பு தண்டாக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நமக்கு முன்னோர்கள் இருந்ததுனால அவங்கள நம்ம டிசோன் பண்ண முடியாது. எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு நம்மவும் பொறுப்பாகும். அந்த பிரச்சனையும் விஜய் கிடையாது.